இன்றைக்கி நாங்கள் பார்க்குற வாய்ஸ் வந்து அடிமைத்தன கட்டுக்கள். இந்த அடிமைத்தன கட்டுக்கள்னு சொல்ல ஆசைகள், மாணவர்களுக்கு வருகிற பேராசைகள். ஒன்று படிப்பில் ஆசை வரும், ஓகே, அது நல்ல விடயம். ஆனால் உலக சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது உங்களோட மொபைலுக்குள்ளே நீங்கள் அடிக்ட் ஆகிருப்பீங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயங்களில், அதாவது பிழையான விஷயங்களுக்குள்ளே அடிக்ட் ஆகிருப்பீங்க. பட் விடுபடணும்னு யோசிக்கிறீங்க, விடுபட முடியுதில்லை. ஸோ எப்படி இதில் இருந்து நான் விடுபட்டு போகலாம் என்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கும் இருக்குமா? இருந்தால் மட்டும் இந்த வாய்ஸை நீங்கள் கேளுங்க. ஒரு தகப்பன் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வேலை செய்கிறார். அவர் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வேலை செய்யக்குள்ள அவரை மகன் வந்து பிடிவாதமாக இருக்கிறார், என்னையும் கூட்டிட்டு போங்க அந்த ஸ்டேஷனுக்கு அப்படின்ட்டு. இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். ஸோ இந்த மகனை நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன், என்ன இந்த ட்ரக்குகளை மாற்றணும். ஒவ்வொரு ட்ரெயின் இல்லை, அங்கே ட்ராம்ஸ் என்று சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரிக் ட்ராம் ஸ்பீடாக போகக்குள்ள ட்ரக்குகளை இவர் மாற்றணும். ஆனால் வரவேணாம்னு சொல்லியும் மகன் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அந்த இடத்துக்கு வந்தபடியால் இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்குது அந்த ட்ரக்குகளை மாற்றுறதுக்கு. அப்போ இவங்க இருந்து அந்த ஹார்பரில் இருந்து தகப்பன் வந்து இந்த ஹார்பருக்கு போய் வர்ற அந்த கடல்கள் எல்லாம் நோக்கி காய்ச்சி கொண்டு இருக்கிறேன். அப்போ அந்த நேரம் ட்ரெயின் வரக்கூடிய அலர்ட் வந்து இவருக்கு சிக்னல் வந்து வருது. அப்போ இவர் என்ன செய்யறேன்னு சொன்னால், அந்த ஹார்பரை 2 பக்கமும் மூடணும். அதாவது ஒரு பாலம் மாதிரி அந்த ட்ரக் வந்து இருக்கு, அது நடுவால் அந்த ட்ராம் போனதுக்கு பிறகு அந்த பாலத்தை திறந்து விடணும். அந்த பாலத்தை திறந்து விட்டால் தான் பிறகு கப்பல்கள் எல்லாம் போகும். ஸோ இப்போ இவர் என்ன செய்ய, இந்த ட்ரக்கை திறக்கிறதுக்காக மகன்கிட்ட சொல்கிறேன், நீ இங்கேயே நில்லு, நீ வராத, தயவு செஞ்சு நீ இங்கே நில்லு, வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறேன். ஆனாலும் மகன் கேட்குற பாடியிலே மகன் ஓடி வந்திருக்கே, ட்ரக்குக்குள்ளே கால் அம்பிட்டுச்சு. ட்ராமும் வர்ற டைம், இவர் போய் காப்பாற்றுறதுக்கு நேரம் இல்லை. பாலத்தை மூடாட்டி வந்த ட்ராம் வந்து கடலில் விழுந்துடும். ஸோ மகனை காப்பாற்றுறதா இல்லாட்டி அந்த ட்ரக்கை க்ளோஸ் பண்ணணும், ட்ரெயின் போகிறதுக்கு வழி செய்யணுமா என்றது அவருக்கு பெரும் யோசனையாக இருக்குது. சார் என்ன செஞ்சிருப்பேர் என்று நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தன்னை மகனை காப்பாற்றின போனால் ட்ரெயின், அதாவது ட்ராம் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடும். ஏன்னு சொன்னால், ஒரு பாலத்துண்ட மேலே அந்த ட்ரக் மூடுபட்டால் தான் அடுத்த பாலத்துக்குள்ளே அது போய் ஜாயிண்ட் ஆகி அந்த ட்ராம் போகும். மூடுபட்டால் மகன் போய் அந்த ட்ராமோட நசிஞ்சிருவேன். ஸோ என்ன பண்ணுறேன்னு தெரியாது. அலர்ட்டும் வந்துட்டு பயங்கர ஸ்பீடாக வரும், செகண்ட் மினிட்ஸ் அளவில் தான் அது வரும் இமப்பொழுது டைம். ஸோ இவர் அந்த பட்டனை அமர்த்திட்டே பாலம் வந்து அந்த மட்ட பாலத்தோடு சேர்ந்து ஜாயிண்ட் ஆகி ட்ரக்காக போகுது. ஸோ அந்த ட்ரக்கில் தான் அவன் விழுந்து கிடந்தான். ஸோ அந்த விழுந்து கிடந்தவனுக்கு மேலேயே பாலமும் மூடிச்சு, அதுக்கு மேலால் ட்ரெயின் போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்க்குறேன், தன் மகன் உடலில் அவ்வளவுமே ரத்தமும் வெளியில் வந்திருக்கு. அவர் அந்த ட்ராமை மூடாட்டி அவ்வளவு சனமுமே கடலுக்குள்ளே போயிருக்கு. ஸோ உண்மையாக நடந்த சம்பவம். ஸோ தன் மகனை அவர் பலி கொடுத்து அந்த அவ்வளோ மக்களையும் காப்பாற்றினேன். அந்த ட்ரெயினை பார்க்குறேன், அது கொஞ்சம் பேர் குடிச்சு கொண்டு போகிறாங்க, கொஞ்சம் பேர் காய்ச்சி கொண்டு போகிறாங்க, கொஞ்சம் பேர் சின்ன பிள்ளைகள் போகிறாங்க, கொஞ்சம் பேர் திருமணமாகி போகிறாங்க, கொஞ்சம் பேர் வயசு போனவங்க போய், இவங்க எல்லாருமே தன் மகன் உடலுக்கு மேலே தானே இவ்வளோ இதாக போகிறாங்க அப்படின்றத இப்போ அவர் பார்க்குறேன். அந்த ட்ரெயின், அதாவது அந்த ட்ராம் போனதுக்கு பிறகு அந்த மகண்ட அந்த ரத்தம் படிஞ்ச இடத்துக்கு அவர் போகிறார். ஸோ என்ன தோணும் அவளுக்கு, நீங்கள் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஸோ இவ்வளவு நேரமும் ட்ராவல் பண்ணது இந்த உலகத்தில் இருக்கிற ஆக்கள் முழுக்க தன் மகன் உடலுக்கு. இந்த சம்பவத்தால் அவருக்கு பெரிய ஒரு அவார்ட் கிடைச்சிச்சு, அவர் தியாகி என்றாங்க. ஸோ இது உண்மையாக நடந்த சம்பவம். ஸோ மகனை பலியாக்கி அந்த ட்ராமில் இருந்த அவ்வளவு பிள்ளைகளையும் அவர் காப்பாற்றி இருந்திருந்து. இதே மாதிரி தான் உலகத்தில் இன்றைக்கி எவ்வளோ பேர் பாடுகளுக்கு மத்தியில் போகிறாங்க, எவ்வளோ பேர் ஒரு பிள்ளையான விஷயங்களுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் குருட்டாட்டமாக செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் இயேசுடைய ரத்தத்துக்கு மேலே அவங்க போகிறாங்கன்றது தெரியுதில்லை. இதே சுற்றி டீச்சர் ஜீசஸுடைய ரத்தத்துக்குள்ளே தான் வர்றேன் அப்படின்னு சொன்னால், டீச்சர் அனுபவித்த சில சம்பவங்கள், டீச்சர் மனிதர்கள் மத்தியில் பார்த்த சில சம்பவங்கள், ஸோ அடிமைத்தனத்திலிருந்து மாணவர்கள் மீள முடியாமல் இருந்து இன்றைக்கு மீண்டு வந்திருக்காங்க. அப்போ அதுக்குரிய சம்பவங்கள், இது எல்லாமே விடுதலை ஆக்கமாட்டா ஒரே ஒரு விஷயத்தால் மட்டும்தான், இயேசுவினுடைய ரத்தம். நான் இவ்வளவு வாய்ஸும் உங்களுக்கு அனுப்புறதுக்குரிய ரீசன் வந்து, நீங்கள் எந்த அடிமைத்தன அன்பிலையோ கட்டுக்கள்லையோ நீங்கள் இருக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் டீச்சர் சொல்லிட்டு இருக்கிறேன். கணக்கு பேர் தற்கொலை பண்ணி கொண்டு போகிறாங்க, குடும்பங்களுக்குள்ள அது நடக்குது, அது ஒரு வேறு விஷயம். மாணவர்கள், நீங்கள் இளம் சமுதாயத்தினர் எந்தவித அன்புக்குள்ளேயும் ஆழமாக போகாதீங்க. உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா, இயேசுடைய ரத்தத்துக்குள்ளே வாங்க, இதை விடுதலையாக்க சொல்லி அவர்கிட்டையே கேளுங்க. எல்லா அன்பு கட்டுக்கள், அடிமைத்தனம், நோய்,
வருத்தம் எல்லாத்திலிருந்தும் அவர் உங்களை விடுதலை ஆக்குவார். இதுக்கு பதில் அவருடைய இரத்தம் மட்டும்தான் பட்டயமா வேலை செய்யும். அந்த பட்டயத்தால மட்டும்தான் நீங்க சகலவற்றையும் ஜெயிக்க முடியும். May Lord guide you.